வணக்கம். நிறைய பேர் வந்து இந்த டூம்ஸ் ஐபிஓ டிஓஎம்எஸ் கேட்டிருந்தீங்க. இதை பத்தி நீங்க சொல்லுங்க, நீங்க அதை பத்தி என்ன வாங்கலாமா வேணாமான்றது கேட்டிருந்தீங்க. நான் வந்து நிறைய மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் ஒரு 25-30 வருஷமா நான் வந்து ஷேர் மார்க்கெட் வரதுக்கு முன்னாடில இருந்து மோஸ்டா எனக்கு வேலை அதுதான். நிறைய மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நிறைய சாதாரண ஆர்டினரி பஜ்ஜி போண்டா கடையில இருந்து டீ கடையில இருந்து பெரிய பெரிய கார்பரேட் வரைக்கும் ஐவ் டன் லாட் ஆஃப் ரிசர்ச். நம்பர்ஸ் அதுதான் ஒன் ஆஃப் தி ஏரியாஸ். அண்ட் டூம்ஸ் ஏன் இந்த கதையெல்லாம் நான் சொல்றேன்றது நீங்க எடுத்துங்க. தமிழ்நாட்டில் வந்து டாலப்ஸ் ஐஸ்கிரீம்னு ஒன்று வந்துச்சு. எத்தனை பேத்துக்கு தெரியுன்றது தெரியல. சம்வேர் அரௌண்ட் 90-95ல வந்துச்சு. டாலப் வாஸ் லைக் சரியான குவாலிட்டி ப்ராடக்ட். நம்ம கேட்பரிஸ் தான் அதோட பிராண்ட் அம்பாசிடர், பிராண்டு அவங்களுக்கு குவாலிட்டி சூப்பர் பிராண்ட் இருந்துச்சு. அண்ட் தேவர் சேயிங் தட் இந்தியாவில் எல்லா பிராண்டும் காலினாங்க. ஒன்று. ரெண்டாவது குவாலிட்டி வால்ஸ், ரைட்? இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குவாலிட்டி. இது வந்து தூக்கி எல்லாத்தையும் சாப்பிட்ருன்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்த சிச்சுவேஷன் வந்துச்சு நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில். அருண் ஐஸ்கிரீம் வந்துச்சு. அருண் ஐஸ்கிரீம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஒருத்தனை விட்டு வைக்கல, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு யாப்பம் விட்டாங்க. இப்போ அவங்க வந்து அருண் ஐஸ்கிரீம்லேயே வந்து ஐபேக்கோன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க, விச் இஸ் ஹை அண்ட் குவாலிட்டி, நல்லா இருக்கு, ரைட்? இவங்க பண்ண அட்டகாசத்துல இன்னைக்கு வந்து டாலப்ஸ் விட்டுருங்க, டாலப்ஸ் கம்பெனியே மூடிட்டாங்க. குவாலிட்டி வால்ஸ் கிடையாது, ரைட்? குவாலிட்டி வால்ஸ் வந்து போனா போகுதுன்னு அங்கங்க அந்த பெட்டி கடையில வச்சிருக்கிற மாதிரி அங்கங்க வச்சிருக்காங்க. அருண் ஐஸ்கிரீம் ஹஸ் லிட்ரலி கில்ட் தேம். இது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஆல் இண்டியா பேசிஸ்ல அமுல் இஸ் அ வெரி பிக் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி. ஓகே, வில் டாக் இட் அஸ் அ நான் ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. பட் இவங்க வந்து ஒரு கூட்டுறவு சங்கம்னு வச்சுங்களேன். இவங்க வந்து ஆல் இண்டியா லெவல்ல வந்து தூக்கி சாப்பிட்டு யாப்பம் விட்டாங்க. யாரு? குவாலிட்டி வால்ஸ். குவாலிட்டி வால்ஸ் யாருது? ஹிந்துஸ்தான் லீவர். ஸோ ஒரு டாப் பிராண்டை வந்து ஒழிக்க முடியுமா? சூப்பராக ஒழிக்க முடியும். அண்ட் அங்கேயே கொடி நாட்டி நிற்க முடியுமா? நின்னாங்க. இப்போ டூம்க்கு வரலாம். இந்தியாவில் வந்து பென்சில் மார்க்கெட் வந்து டாமினேட்டட் பை ப்ரிடாமினன்ட்லி, உங்க எல்லாருக்குமே தெரியும், 90s கிட்ஸ் எல்லாம் எடுத்துங்களேன். நான்லாம் 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் எல்லாருமே வந்து நட்ராஜ் பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு டேட்ல நான் வந்து ஒரு ஃபிலிம் காட்டணும்னு சொன்னா அப்சரா யூஸ் பண்ணுவோம், ரைட்? இதுதான் வந்து பெஸ்ட் குவாலிட்டியா இருந்துச்சு. ஆஃப் லேட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கேம்லின் வந்துச்சு. ஸோ இவங்க தான் வந்து மேஜர் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்றாங்க. இந்தியாவோட பென்சில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் டு அபவுட் 4000 crores மார்க்கெட். ஆர்டினரி பென்சில், 10 ரூபா பென்சில், 10 ரூபா கூட இல்லை, 5 ரூபா பென்சில் இன்னைக்கு வந்து 4000 கோடி அந்த பிஸ்னஸ். அண்ட் இந்த பிஸ்னஸ்ல வந்து நிறைய டாப் பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் பிராண்டட்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த 4 பிராண்டு தான் வந்து மேஜர் பிராண்ட்ஸ். மீது எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ்டு. ஒரு இவங்கெல்லாம் வந்து அதாவது அப்சரா அண்ட் நட்ராஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 500 கோடி வருஷத்துக்கு வியாபாரம் பண்றாங்க. இந்த சைடு கேம்லின் எடுத்துக்கிட்டா அவன் ஒரு 500 கோடிக்கு வியாபாரம் பண்றாங்க. அண்ட் கீழே வந்து எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து மற்றவங்களுக்குலாம் மற்ற சின்ன சின்ன பிராண்டுக்கெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 300 கோடிக்கு பண்றாங்க. டூம்ஸ், ஓகே, டூம்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 700 crores வந்து வியாபாரம் பண்றாங்க. இது ஒரு 2000 கோடி. அன்ஆர்கனைஸ் மார்க்கெட் இருக்குல்ல, அது ஒரு 2000 கோடிக்கு வந்து மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம டூம்ஸ் பத்தி நம்ம பேசலாம். இன்னைக்கு வந்து இந்த பென்சில், ரைட், சிம்பிளான பென்சில், கலர் கலரா எடுத்துட்டு வந்தாங்க, பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க, குவாலிட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த குவாலிட்டி மேக்ஸ் டிஃபரன்ஸ். அருண் ஐஸ்கிரீம் ஏன் இந்தியன் மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் ஆச்சு? பியூர்லி குவாலிட்டி ஒன்று. ரெண்டாவது வந்து சீப் வந்து இன்னைக்கு டேட்ல யாருமே பார்க்கல. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10% நான் கொடுக்கறதுக்கு ரெடி. ப்ரீமியம், சூப்பர் ப்ரீமியம் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. எக்ஸ்ட்ரா 10% 15% கொடுக்கறதுக்கு ரெடி. பட் குவாலிட்டி வேணும். அண்ட் மற்றவங்களோட என்னது வந்து வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லி இந்த கான்செப்ட்ல தான் வந்து இவங்க வந்தாங்க. அண்ட் டெஃபினட்டா அந்த கான்செப்ட்ல இவங்க சக்சஸ்ஃபுல் ஆனாங்களா? சூப்பர் டூப்பரா சக்சஸ் ஆனாங்க. இந்த டூம்ஸ்ன்ற இந்த பிராண்ட் வந்து 2005ல வந்து லான்ச் பண்ணாங்க. பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸா வந்து பயங்கர அக்ரெசிவா வந்து வர ஆரம்பிச்சாங்க. எல்லா இடத்துலையுமே வந்தாங்க. பென்சில் மட்டும் இல்லாத ஜாமெட்ரி பாக்ஸ் ஆகட்டும், மெயினா வந்து ஷார்ப்னரு, ரப்பரு, கலர் பென்சில்ஸு, கிரையான்ஸு, இதுல எல்லாமே வந்தாங்க. நீங்க எடுத்து பாருங்களேன், இதோட பேக்கேஜிங் நீங்க எடுத்து பாருங்களேன்,
கலராக இருக்கு, பிரைட்டாக இருக்கு, வெல் பேக்கேஜ்ட். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னைக்கு வந்து நம்ம ஊர் மக்கள் வந்து நல்ல பேக்கேஜ் கொடுத்தா மயங்குவாங்களான்னு கேட்டால் மயங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிரெஞ்ச் ஆயில்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, கிலோ 1000 ரூபாய்க்கு விற்றாங்க, ரைட்? பிரெஞ்ச் ஆயில் ஒன்றுமே கிடையாது, நம்ம ஊர் விளக்கெண்ணெய் தான். விளக்கெண்ணெயை அழகாக பாட்டில் பண்ணி விற்றாங்க, பிரெஞ்ச் ஆயில்னு சொல்லி விற்றாங்க. அன்னைக்கு ரேட்டில் வந்து கிலோ 30 ரூபா 40 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது, அவன் 1000 ரூபாய்க்கு விற்றான். பிராண்டிங் தான், ரைட்? பட் ப்ராடக்ட் குவாலிட்டி, ரைட்? விளக்கெண்ணன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில விற்றோம், வாங்கலை. அதே இது பிராண்டிங் பண்ணி விற்றாங்க, வாங்கினாங்க. சரி, வேற இந்த டூன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இவங்க குவாலிட்டி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நட்ராஜ் பென்சில் இருக்கு. ஸோ இது மாதிரி நட்ராஜ் பென்சில் ஆகட்டும், இது சாதாரணமாக எல்லாருமே வந்து பென்சில்னு சொன்னால் பேசிக்காக உள்ளே இருக்கிறது வந்து கிராஃபைட் அண்ட் கிளே, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பென்சில் பண்ணுவாங்க. ஈவன் டூம்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா பியூர் கிராஃபைட் ப்ளஸ் பாலிமர் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணோம். பாலிமரை இன்க்ளூட் பண்ணோன்னே 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று, பென்சில் அந்த லெட் இருக்குல்ல உள்ள இருக்குது, அது வந்து ஸ்ட்ராங் ஆச்சு. 2வது, டார்க்கா எழுத ஆரம்பிச்சிச்சு. 3வது, முக்கியமா பிளாஸ்டிக் உள்ள போச்சுன்னா என்ன வரும்? நீங்க எடுத்து பாருங்களேன், தலையில இருக்க ஷாம்பு போடுறோம், இந்த ஷாம்பு வந்து ஒரு காலத்துல ரஃபா இருந்துச்சு, இன்னைக்கு டேட்ல ஏன் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு? ஒன்றும் இல்லை, கண்ணுக்கு தெரியாத சின்ன 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 பிளாஸ்டிக் பால்ஸ் போடுறாங்க. அண்ட் இதே தான் இவன் இது பண்ணான். இதில் பாலிமர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா எழுதுகிற ஸ்பீடு ஸ்மூத்தாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ குழந்தைங்க ப்ரெசன்டேஷன் நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், இன்னைக்கு டேட்டில் வந்து பிரைட்டாக இருக்குது, நல்ல கலராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, பார்க்குறதுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் இவங்க வந்து ட்ரையாங்கிளாக போட்டாங்க. இந்த விஷயம், இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பசங்க பிடிச்சி எழுதும் போது கையில் வந்து ஸ்ட்ரெயின் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு. அண்ட் ப்ராடக்ட் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இதுக்கான எதிர்வொலி என்ன ஆச்சுன்னு சொன்னால், மார்க்கெட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் வந்துச்சு. டிமாண்ட் மட்டும் வந்தால் போருமா? பத்தாது. அப்போ என்ன வேணும்? உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வேணும். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து நம்பிக்கையான ஆட்கள்ஸ் தேவை. நீங்கள் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துங்களேன், இன்னைக்கு டேட்டில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அடிச்சுக்க முடியல அவனை. நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்லாம் வந்துச்சு, ஆனாலும் ஏஷியன் பெயிண்ட்ஸை அடிச்சிக்க முடியல. ஏன்னு சொன்னால் அவனோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இஸ் சோ பவர்ஃபுல் அண்ட் சோ ஸ்ட்ராங். அதே கதை தான் டூம்ஸ்லேயும் எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 1000 சேனல் பார்ட்னர்ஸ் போட்டான் அக்ராஸ் இந்தியா. 1-2ல் 1000 சேனல் பார்ட்னர்ஸ். அண்ட் அது கீழே வந்து ஒரு 8000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை போட்டான். நினச்சி பாருங்களேன், இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 1000 சேனல் பார்ட்னர்ஸ் அண்ட் 8000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்னு சொன்னால் அது கீழே வந்து செல்லர்ஸ் இருக்கிறாங்க, கடையாக போய் போடுறதுக்கு வேற ஒருத்தர் இருக்கிறாங்க, டீலர்ஸ்ன்னு வாங்க. அந்த கணக்கே இல்லை. 8000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்துச்சுன்னா வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் நெட்வொர்க் தே ஹேவ்? ஸோ எல்லா மூல முடக்கிலையும் போட ஆரம்பிச்சாங்க. அண்ட் ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டி இருக்கு. மற்றவங்களோட இவங்களுக்கு வந்து ஒரு 10-15% ரேட்டு ஜாஸ்தி. அப்படி இருக்கும் போதும் ப்ராடக்ட் நல்லா ஹிட் ஆச்சு. எடுத்து பாருங்களேன், ஒரு சின்ன நம்பர்ஸ் மட்டும் நான் சொல்றேன். 2014 சரியா, ஹிந்துஸ்தான் பென்சில், அதாவது அப்சரா அண்ட் நட்ராஜ் நம்மலாம் யூஸ் பண்ண பென்சில், 2015 வந்து அவங்களுக்கு லாபம் வந்து 9 கோடி இருந்துச்சு. 2018 வந்து அவங்களுக்கு 1 கோடி ஆயிடுச்சு. ஸோ பயங்கர நஷ்டம். அந்த ப்ராஃபிட்டை யார் சாப்பிட்டாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது கேம்லின், இதே டைம் ஃப்ரேம்ல 4 கோடியிலிருந்து 9 கோடிக்கு போனாங்க. ஸோ டெஃபினட்டா நட்ராஜை வந்து கேம்லினும் சாப்பிட்டுருக்கு. வேற டூம்ஸ் இருக்குல்ல, 2013-14 13 கோடி ரூபாய் லாபம் இருந்துச்சு. அப்பயே வந்து இவங்களெல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ 2018 வந்து ஆல்மோஸ்ட் 26 கோடிக்கு இருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் நீங்க வந்து இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நடுப்புற எல்லாமே விடுங்களேன், அவங்களோட ப்ராஃபிட் வந்து மச் ஹையர். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட சேல்ஸ் வந்து 700 crores இருந்துச்சு. இன்னைக்கு தே ஆர் டாக்கிங் அபவுட் இப்போ இந்த கரண்ட் இயர்ல வந்து 1000 crores போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இதுல வந்து அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஃபீலான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு, FILA. இது வந்து ஒரு ஃபீலா குரூப்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டு. அண்ட் இவங்க வந்து இந்த டூம்ஸ் அந்த பிராண்ட்ல வந்து ஒரு 51% ஷேர் வச்சிருக்காங்க. மீதி வந்து நம்ம ஆளுங்க வச்சிருக்காங்க, நம்ம ஊர் குஜராத்திஸ் வச்சிருக்காங்க, அந்த டூம்ஸ் ஓனர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபீலான்ற குரூப் வந்து மோஸ்ட்லி யூரோப்ல வந்து தே ஆர் லீடர்ஸ். இப்போ இந்த குவாலிட்டி இவங்க இந்த இன்னோவேஷன்ஸ் கொடுக்கறனால இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியுது. ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் பாலிமர் பேஸ்ட் பென்சில் இவங்க தான் வந்து லீடர்ஸ், ஆல்மோஸ்ட் நம்பர் 1 வச்சுங்களேன்.
ஸோ இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் கொடுக்குது. லாஸ்ட் இயர் வந்து க்ளோஸ் டு அபவுட் 680 மில்லியன் கொடுத்துருக்குறாங்க ப்ராடக்ட் சேல்ஸ். 680 மில்லியன்றது க்ளோஸ் டு அபவுட் 5000+ crores இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து இவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இவங்களோட ஜாதகம். அப்ப ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா, இவங்களோட அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்கும், ரைட்? ஒன்று பிராண்டிங், இவங்க ஐபிஓ வராங்க அண்ட் யாருமே வந்து டைல்யூட் பண்ணல. லைக் நீங்க வந்து பேடிஎம் எடுத்துங்க, இல்ல பாரத் மேட்ரிமோனி எடுத்துங்க, இல்ல ஜொமேட்டோ எடுத்துங்க, இல்ல கயா, இவங்கெல்லாம் எடுத்துங்களா, இவங்கெல்லாம் வந்து என்னன்னா வெஞ்சர் கேபிட்டல். இவங்கெல்லாம் வந்து ஒரு 50 கோடி 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வெளியில வரும்போதும், அது பப்ளிக் இஷ்யூ வரும்போது இவங்க எல்லாமே வந்து அவங்களோட லாபத்தை எடுத்துட்டு வெளில போறாங்க. அது மாதிரி இந்த கம்பெனில யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு போகல. வர பணத்தை மார்க்கெட்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. பிராண்டிங் வந்து ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வேலை நடக்குது. ஸோ மோர் ஆஃப் R&D, மோர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இந்த கதை எல்லாத்துலயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டூம்ஸோட ஆட் நீங்க எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க? ஆல்மோஸ்ட் கிடையாது. ஏன்னு சொன்னால் இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கடையில பிரசன்டேஷன் அண்ட் இன்னைக்கு டேட்ல வந்து குழந்தைங்களே வந்து கேட்டு வாங்கிட்டு போறாங்க பென்சில். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஆடு கிடையாது. ஆட் இல்லைன்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும், டெஃபினட்டா வந்து ப்ராடக்ட் வந்து மோர் ஆஃப் ரெஃபரல் அண்ட் யூசேஜ் ரிப்பீட் வருது. அப்படி வரும்போது ஆடே தேவையில்லை. ஆட் இல்லைன்னு சொன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையுது ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்க எண்ட் டு எண்ட் கிராஃபைட்ல இருந்து அந்த பேப்பர் பென்சில் பண்றதுல இருந்து ப்ராடக்ட் டிசைனிங்ல இருந்து மார்க்கெட்டிங் வரைக்கும் எல்லாமே இன்ஹவுஸ். அப்படி இருக்கும் போதும் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும், ரைட்? கிராஃபைட் ஒருத்தன்ட்டு வாங்கி இது பண்ணி அது மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து எண்ட் டு எண்ட் இந்தியாலே இவங்களே பண்ணும் போதும் டெஃபினட்டா வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கு. ரெண்டாவது வந்து பிரைஸ் கண்ட்ரோல் பண்ணுது. இது ரெண்டும் பண்ணும்போது டெஃபினட்டா வந்து பிரைஸ் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ பெட்டர் பிரைசிங்ல பண்றாங்க, நல்ல ப்ராஃபிட்ல விற்கிறாங்க, நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. டெஃபினட்டா வந்து ப்ராடக்ட் க்ரோத் வந்து நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மெயின் மேட்டருக்கு வரலாம். ஐபிஓ இவங்களோட ஃபேஸ் வேல்யூ ப்ராடக்ட், அதாவது ஐபிஓட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா. ஸோ தட் மீன்ஸ் ஃபியூச்சர்ல வந்து டக்குன்னு ஏறினாலும் இவங்க வந்து 5ஆல டிவைட் பண்ணலாம், இல்லை 10ஆல டிவைட் பண்ணி 1 ரூபா ஷேருக்கு வரலாம். ஸோ அப்படி வரும்போதும் டெஃபினட்டா வந்து க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து ஸ்பிளிட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ, ப்ராடக்டோட ப்ரைசிங் ஹையர் சைடில் வேணாம், 750 to 790 இதான் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச். நம்ம ஹையர்லேயே பிடிச்சிட்டு போகலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் 10,000 கோடிக்கு வந்து கேட்டு 3 லட்சம் கோடி உள்ள வந்துச்சு. அவ்வளோ காசு மார்க்கெட்ல இருக்கு. அண்ட் செம்ம பம்பர் லிஸ்டிங். ஸோ இது நேச்சுரலி பம்பராக வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னால் 18, ஒரு லாட் வந்து 18. ஸோ 18 இருக்கும் போதும் ஹையர் பேண்ட்லேயே போடுங்களேன், 790ல போட்டாலும் 14,220 இதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லாட்டுக்கு. அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அம்மா அப்பா, ஒய்ஃப், குழந்தைங்க, தாத்தா பாட்டி எல்லாத்து பேர்லையும் ஐபிஓ போடுங்க. போடும் போதும் மேபி 1 or 2 லாட்ஸ் வரும். இதுல வந்து மேபி பம்பர் லிஸ்டிங் இருக்காது. போன தடவை டாடா டெக்னாலஜி மாதிரி ஒரு 150% வராது. மேபி ஒரு 50-60% வந்து அப்சைட் லிஸ்டிங் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இது எப்போ வந்து அப்ளை பண்ணலாம்? நாளைக்கு அண்ட் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. 13ஆம் தேதி, 14, 15 3 நாள் இருக்கு. ஸோ அப்ளை பண்ணலாம். நான் பர்சனலா இந்த ஸ்டாக்கை பத்தி பண்ணணும்னு சொன்னால் நான் அப்ளை பண்ணுவேன். ஆனா நீ அப்ளை பண்ணுவான்னு கேட்டால் கட்டாயம் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு லாட் தான் கிடைக்க போகுது. இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் 2 லாட் கிடைக்கும். லக்கினா 2 லாட்ல நீங்க எவ்வளவு பண்ணிட போறீங்க? 14,000 ரூபா இல்லை 30,000 ரூபா. இந்த 30,000 ரூபால வந்து ஈவன் இஃப் யூ கெட் 50%னா 15,000 ரூபா கிடைக்க போகுது. இந்த 15,000 ரூபானால உங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ மாறுதுன்னு சொன்னால் டெஃபினட்டா நீங்க அப்ளை பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. பட் வாங்குங்க. பட் லாங் ரன்ல வந்து இந்த ஸ்டாக் நல்லா இருக்கும். கரெக்ட் ஆச்சுன்னு சொன்னால், லிஸ்டிங் ஆனதுக்கு அப்புறமா கரெக்ட் ஆச்சுன்னு சொன்னால் மேபி இந்த இது ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங் திஸ் பர்டிகுலர் பிராண்ட். என்ன நேயர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி.